எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் தான் எல்லாத்தையும் குக் பண்ணேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பல்லு வலி அப்புறம் எப்பேன்னு சொன்னாங்க. சரி அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நானே வந்து டுடே ஸ்பெஷல் லன்ச் செஞ்சுட்டேன். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் லன்ச் என்னென்ன? சாதம் காலையில் செஞ்சது, காலையில் இதான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு உருளைக்கிழங்கு பிரியாணி. உருளைக்கிழங்கு பிரியாணி தான் லன்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன? காலையில் சாப்பாட்டுக்கு செஞ்சாங்க, அது காலி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் கடையல். நெக்ஸ்ட் என்ன? ஸ்நாக்ஸ்க்கு இதுவும் காலையில் செஞ்சதுதான், சத்துண மாவு உருண்டை. நல்லா இருந்துச்சு. என் தங்கச்சி தான் செய்கிறா, இது எனக்கு தெரியல, நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எப்பவுமே கொஞ்சம் சைடில் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லெமன் ஊறுக்காய் நல்லா இருக்கு. காலையில் தான் இன்றைக்கும் இல்லாமல் சாப்பிட்டேன். பிரியாணிக்கு ரைத்தா, வெங்காயம் கட் பண்ணி போடல, தயிர் மட்டும்தான். அதுக்குள்ளே என் தங்கச்சி போட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்கா. நான் டுடே ஸ்பெஷல் எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தேன், அவள் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் பிடிங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் லன்ச் இன்னைக்கு இதுதான். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம், பாய். பிரியாணி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கே வந்துடும், ஒரு 2 மணிக்குள்ளே. கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.